விஜய் நடிப்புல விரைவில் திரைக்கு வர இருக்கிற புலி ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்ரீதேவி 29 வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு நடிச்சிருக்கிற தமிழ் படம் இது. சரித்திர பின்னணி கொண்ட திரைப்படத்துல ஸ்ரீதேவி ராணி வேடம் ஏற்று நடிச்சிருக்காங்க. சமீபத்துல வெளியான ட்ரெய்லர் மற்றும் புலி படத்துடைய ஸ்டில்கள்ல கூட ஸ்ரீதேவி விதவிதமான உடை அணிஞ்சு அந்த காலத்து அசல் ராணியாவே வலம் வராங்க. இது சம்பந்தமா ஸ்ரீதேவி கொடுத்திருக்க பேட்டிகள்லயும் இந்த வேடம் தனக்கு நல்ல பேரை பெற்று தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி புலி திரைக்கு வருது. அதுக்கு அடுத்த வாரத்துல அனுஷ்கா ராணியா நடிச்சிருக்க ருத்ரமா தேவி ரிலீஸ் ஆகுது. இது ஆந்திராவில வாழ்ந்த வீர மகாராணியோட கதை. இந்த படம் பேசப்படும் படமா இருக்கும். இதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், நிச்சயமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிப்பேன் அப்படின்னு அனுஷ்கா சொல்லிட்டு வராங்க. புலி ருத்ரமா தேவி இந்த 2 படங்களுக்கும் தமிழ் தெலுங்கு 2லயும் இடம் இருக்கு. ஹிந்திலையும் வெளிவருது. புலி ராணி ஸ்ரீதேவி, ருத்ரமா தேவி ராணி அனுஷ்கா, இவங்க 2 பேர்ல யார் முதலிடம் பிடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இப்போ பயங்கரமா ஏற்பட்டு இருக்கு.